லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு ஈஸியா மூவ் ஆன் ஆயிரும். ஆனா அந்த பையன் அந்த பொண்ணையே நினைச்சிட்டு பல வருஷத்துக்கு வலியோடையே வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப பசங்க லவ் தானே உண்மையான லவ்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் பொண்ணுங்கனால ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியுது, பசங்கனால ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியல அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது டைம் பாஸுக்கு லவ் பண்ணவங்க, லவ் பண்ணி ஏமாத்தினவங்க அவங்கள பற்றி இல்லை, உண்மையிலே 2 பேர் சின்சியராக லவ் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்கல்ல அவங்கள பற்றி. ஏன் பெண்கள்னால ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியுதுன்னா, பெண்கள் எமோஷன்ஸை வெளிக்காட்டுவாங்க, அழுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுவாங்க, எமோஷன்ஸை ஃபுல்லாக வெளியில் தள்ளிடுவாங்க. அது அவங்க மனசை வேமா சரி பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்கள், நீ ஒரு ஆண்மகன், கண்ணு கலங்கவே கூடாது, ஒரு பொண்ணுக்காக போய் அழுகலாமாடா, இப்படியெல்லாம் சொல்லி அவங்க எமோஷன்ஸை வெளிக்காட்ட விடாம உள்ளேயே தேக்கி வச்சு அது அவங்களுக்கு இன்னும் பிரச்சனையாகுது. பெண்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றாங்க. டக்குன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்டயோ ஃபேமிலி கிட்டயோ போய் எல்லாத்தையும் பேசலாம், ஓப்பன் அப் பண்ணலாம். ஆனா ஆண்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டமா இருந்ததே அந்த பெண்ணுதேன்றதுனால அவங்களே போனதுக்கு அப்புறம் ஆண்கள் தனிமையாயிடுறாங்க. அது இந்த சொசைட்டி நம்ம மேல இருக்க தப்பு. ஒரு பொண்ணு அழுதா கேட்கறதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க, அது ஓகே. ஆனா ஒரு பையன் அழுதா பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு பிரேக்கப் ஆகுறப்போ பெண்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்குமா ஸ்டார்டிங்ல, அதே ஆண்களுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி தெரியும், போக போக வலி ரொம்ப அதிகமாகி கஷ்டப்படுவாங்கன்றாங்க. இதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு போட்டிருந்தாங்க. ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா அதை பெண்கள் இமீடியட்டா எடுத்து வெளியில போட்டுருவாங்களாம். ஸ்டார்டிங்லேயே வலி அதிகமா இருக்கும், ஆனா காயம் ஆறிடும். ஆனா ஆண்கள் அந்த முள்ளு குத்தி இருந்தாலும் எனக்கு வலியிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளை வெளியிலேயே எடுக்காம அந்த வலியோடய வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்றாங்க. ஸோ பெண்கள் அவங்க எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்றாங்க, ஆனா ஆண்கள் அதை ப்ராசஸ் பண்ணாம அவங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு சரக்கு தம்முன்னு போறது. இதுல இவங்க வேற நிறைய கோட்ஸ் எல்லாம் போடுவாங்க. பசங்க லவ்னா அந்த பொண்ணையே நினைச்சிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வலியோடய வாழ்ந்துட்டு இருப்பேன், இப்படிலாம் நிறைய வரும். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பசங்க லவ்னா இப்படிதான் இருக்கணும், அந்த பொண்ணையே நினைச்சிட்டு வாழணும், அந்த பொண்ணு மூவ் ஆன் பண்ணி அது வேலையை பார்த்துட்டு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும். இவங்க பசங்க லவ் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை ப்ரோ. இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன், நான் மேபி தப்பா கூட இருக்கலாம், இது எல்லாருக்கும் அப்ளிகபிளும் ஆகாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணிருங்க.